சாமி சாமி கோயில் இருக்கிற பெருமாளே கோயில் இருக்கிறியா இல்ல டூருக்கு போயிட்டியா சாமி? இந்த வந்திருக்கிற பிள்ளை எல்லாரும் எங்க சாமி வச்சிருந்தாங்க? ஐயோ அப்பா ஐயா பெருமாளே, இந்த வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போயிருச்சுன்னா உனக்கு எவ்வளவோ வேண்டுதல் வச்சிருப்பாங்க, மணி எடுத்து வச்சிருப்பாங்க, உனக்கு என்னென்னமோ வேண்டுதல் வைப்பாங்க. ஆனா உனக்கு நான் வைக்கிற மாதிரி இந்த ஊர்ல உனக்கு யாருமே வேண்டுதல் வச்சிருக்க மாட்டாங்க சாமி. இந்த மணியான பழையத்திலேயே நான் உனக்கு வைக்கிறம்பா இன்னைக்கு உனக்கு ஒரு வேண்டுதல. இந்த வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போயிருச்சுன்னா, விட்டீரத்துக்குள்ள செட் ஆகி போயிருச்சுன்னா, காலையில வேச அடிச்சுக்கிட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு கோயில் சன்னிதானத்துக்கு வந்து எங்க பொட்டிக்காரரு, மத்தாளக்காரரு, குழலுக்காரரு, ஜால்ராக்காரரு 4 பேர்த்தையும் வெட்டி உனக்கு பலி போடுறேன் சாமி. எப்படியாவது இந்த பிள்ளையை செட் பண்ணி விடு ஐயா பெருமாளே. யாரு யாரு இது? பேக்கு போட்டு அடிக்கிற? சொல்லி போட்டு அடி, சொல்லி போட்டாரா? நீ யாரா சொட்டு பாம்பு? தலையக்கி கிரேட்ல வச்சிருப்பாங்க. விடி வந்துட்டு வேண்டுதல எப்படா வைப்பாங்க? கலந்து போடி நீ இருக்கிறதா வந்த சொல்லி போட்டாரா? கேடா சொல்லு ஏப்பா. யாரோ வராங்க. யாரோ தைராரா பையன். மகேந்திர பகானி ஒரு வேலை எடுத்து வைக்கிறேன், ஒரு கலசம் வைக்கிறேன். அடிச்ச ரைட்டா சொல்ற ரைட்டு. இப்ப 3-4 பேர் வந்தா அவங்க அடிச்சாலுங்க. அதான் சாங்கியம். சாங்கியமா அடிக்கணும்னு சாங்கியம் இருக்கு. நேரம் அதனால வேண்டுதல சொல்றான். ஒரு வேண்டுதல பூமதிக்கிறேன் இப்படி கூட வைப்பாங்க. ரைட்டு எல்லாத்தையும் வெட்டிவிட்டா நாளைக்கு அப்புறம் வெக்க தெரியல வேண்டுதல. பிள்ளை போன பிள்ளை வரும் வருமாள் வரும் வரும். அதுவே தெரியாம தான் வந்து சரி ஒருத்த வருவான் போ, சிரிச்சுக்கிட்டே போ. உனக்கு வேண்டுதலை வைக்க தெரியல. இப்படிதான் வேண்டுதலை வச்சா பிள்ளை செட் ஆகாது. எப்படி? என்ன சாமி? பெருமாள். பெருமாளா? ஐயா பெருமாளே. பெருமாள் இங்கே உட்கார்ந்திருக்கிறாரு. அங்க இருக்காரு. இங்க வந்த பக்கமா பெருமாளே அங்க இருக்கிறாரு. நல்லா சுறுசுறுப்பா சாமி பெருமாளே பாப்பா ஆண்டவா ஏழுகுட்டல வாடு ஏழுமலையானே அப்படி வெய்ய. சொல்லு சத்தமா. பெருமாளே சத்தமா பேசுறா. பெருமாளே பெருமாளே பட்டன் பெருசா இருக்குடா. வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆகி போச்சுனா உனக்கு எனக்கு செட் ஆகி போச்சுனா விடிய விடிய கூத்தாடிட்டு இங்க வேஸ் தலிச்சிட்டு சம்பளத்தை வாங்கி என் பாக்கெட்ல வச்சிட்டு பத்திரமா வச்சிருப்பேன். ஓ மை ஓகேங் ப்ரோ. என் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்குடா பத்திரமா. ரைட். 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு எதுக்கு குளிப்பாட்டுறதுக்கா? இல்லடா பெருமா கோயிலுக்கு போற சுத்தபத்தமா போறோம். 7 குண்டல வாடி சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ். 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு பெருமாளே உன் கோயிலுக்கு முன்னாடி வந்து திருநீர் வச்சிருப்பாங்க, எடுத்து ராமம் போட்டுக்கிட்டு கோயில் முன்னாடி சிறுநீர் வச்சிருப்பாங்க. திருநீர் வச்சிருப்பாங்க, எடுத்து ராமம் போட்டுக்கிட்டு. ஆமா பூசாரி கையில காலில் விழுந்தாவது ஒரு மாலை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு பூசாரி கால் விழுந்து மாலை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு ஏன்டா காசுலாம் என்கிட்ட கொடுத்துட்டிய? மாலை வாங்குறது கூட இருக்காது. அப்பா பெருமாளே அப்பா பெருமாளே பூசாரி தேங்காய் உடைக்க ஒரு கொடுவாள் வச்சிருப்பாங்க. அந்த கொடுவாளை சொல்றா அந்த கொடுவாளை வாங்கிக்கிட்டு இப்ப பெருமாளே வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆகி போச்சுன்னா அந்த கொடுவாள்ல நானே களத்தை எடுத்துக்கிட்டு சாவரணும் வைய. பிள்ளை உனக்கேத்தான். ஆமா பழிக்கும்பா. நான் செத்து போயிட்டா பிள்ளைய தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறேன். இந்த குழியிலே போதிச்சு விட்டு போலான்னு பாக்குறீங்க. பிள்ளை யாருங்கிற? யாரு? என் பிள்ளை. அட உன் பிள்ளை? என் பிள்ளைடா மாமா. பிள்ளை யாருன்னு தெரியல. அந்த பிள்ளைய வர சொல்றா. நீங்க செட் பண்ணி காட்டுறா அந்த பிள்ளைய. ஏய் குலாபி என் கனிரசமே என் சிரிப்பு சிரிக்காத பொச்சில்லையே இச்சைக்கனியே என் பச்சை மிளகாயே வாடா உன் பொச்சை கடிக்கிறேன். நீ கூட கடிப்பா அம்மா கொடுக்கணுமா? செம பிகரா இருக்குது. ஊரை பெண்களை கண்டால் மதிப்பு மரியாதையா பேசணும். ஓ அப்படியா? ஆமா செங்கலாட்ட இருக்கும்டா.
பாப்பா பாடுவாயா? இல்ல இது தோளுவாய். அது இல்லைங்க, ஒரு அழகான ஒரு பாடல் பாட்டு. ஆமா, உங்களுக்காகவே. எப்படி? தேனிசை தென்றல் தேவா அப்படியா? அவருடைய பாட்டு. வால்யூம் ஏத்து பார்க்கலாம். தேனிசை தென்றல் தேவா. இப்படி எல்லா குரலையும் பாடுவோமா? சரி பாடுடா. பாட்டு. திருவிழான்னு வந்தா இவ கோவி வர மாட்டா, திருவிழான்னு வந்தா இவ கோவி வர மாட்டா, அரிசித்திர போல இவ போய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோபப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலே. அடி வர மாட்டேன்னு சொன்னவளே, அடி வந்து வந்து போறியே சின்னவளே, திருவிழான்னு வந்தா இவ பொச்சி கழுவ மாட்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்குதா? சுத்தமாவே பிடிக்கலைங்க. உனக்கு பிடிக்கலையா? ஆமா. இந்த பாட்டு பிடிக்கல. வேண்டாம். ஏய் பட்டாம்பூச்சிடி, என் பட்டாம்பூச்சிடி, என் பட்டாம்பூச்சிடி, என் பட்டாம்பூச்சிடி, பலபலன்னு குடிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா பார்த்துப்பேன் உனக்கு முன்னாடி. அழகே அழகே உன மனைவியாக்கவா, கணவன கைய பிடிக்கணும் காலையில. ஏண்டா ஓக்கடி? ஓக்கடி வாடங்க. வாட் யூ மீன் ஓக்கடி? என்ன இது? சரி வீடு போனால் போகட்டும். ஆமாங்க, போனா போகலாம், கூத்து முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகலாம். ஏண்டா அவங்க எல்லாம் போயிட்டு யாரு உட்கார்ந்து கூத்து பாப்பாங்க? போனால் போகட்டுன்னு நாமல் பேசக்கூடிய மீன் வார்த்தைகள் போனால் போகட்டும். சரிம்மா. வளவல என்ன பேசுன? வாய்க்கு கேடு வருஷம் பிள்ளை பெத்த கேடு என்ன அதுக்குதாம்மா கேடு. என்னடா பண்ற? டீ கடைக்கு போயிருக்கிறியா? போயிருக்கிறேன். டீ கடைக்கு போயிருக்கிறியா? அப்புறம் 4 பேர் பெஞ்சு போட்டு உட்காந்துக்குவாங்க. சரி. இங்கிலீஷ் பேப்பர் இப்படி தலையில வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியல, ஒண்ணு அங்க உங்களுக்கு படிக்கணுமா? படி. நானும் காலேஜ் வரைக்கும் போயிருக்கேன். படிப்பியா இல்ல படிக்க மாட்டியா? படிக்கிற பாரு. என்னடா ஐயோ பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? அம்மா, புதுப்பாளையத்திலிருந்து மணியாரம்பாளையத்துக்கு ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. சரி. மணியாரம்பாளையத்திலிருந்து புதுப்பாளையத்துக்கு ஒரு பாட்டி ஓடிக்கொண்டிருந்தார். பாட்டி. ஆமா. சரி. அதி வேகமாக வந்த பாட்டி லாரி மீது மோதியது. வெறும் விபத்துக்குள்ளானது. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன உடனே லாரியை கொண்டு போய் சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆமா, 7 குளுக்கோஸ் ஏத்திருக்கிறாங்க. லாரியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பாட்டியை கொண்டு போய் சங்ககிரி கந்தசாமி பாடி பில்டர்ல பாடி கட்டிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அடுத்த மாசம் பாட்டி எப்சிக்கு வரலாம். நொடுக்கல் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு என்னது? கொங்கனாபுரம் ஆனந்தா ஹோட்டலில் அப்பளம் தெரிந்து 6 பேர் பலி. சரிஞ்சு உளுந்து போச்சு, எல்லாம் கிளவிங்கள. அது மட்டும் இல்லமா, இன்னொன்னு இதுதான் கடைசி. சொல்லு பாக்கலாம். ஒரு ஊர்ல ஒருத்தி, அவள் பெயர் குரத்தி. சரி. அவளை 4 பேர் துரத்தி மூளையில நிறுத்தி யார் இந்த நாடகத்தில் என்னுடைய பெயர் என்ன?
நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே உண்மைதான். நீங்க யார்? உங்களோட பேர் என்னங்க? ஜோதி மதிவதனா நான் ஜாதி மலர நிந்தி ஜாதி மலர நிந்தி ஆயிரம் ஆயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல ஜோதி மின்னலை போல மச்ச விழியழகி விழியழகி நான் உச்சமே இல்லாத ரூபி உச்சமே இல்லாத ரூபி. ஆமா. உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் யாருங்க? சசிதேவி. சசிதேவி. புலன்விசை புலன்விசை அல்லது தேவ இந்திராணி என்று தெரிவிக்கலாம். உங்களுடைய வீரோ இந்திராணி. ஆமா. இந்திராணின்னு சொல்றீங்களே, இந்த இந்திராணியை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாருங்க? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு மகளாக பிறந்து? உன்னை போல மற்றவர்களைப் போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தவளா? தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவர்களா? என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? எப்படி பிறந்தீங்க? தேவாதி தேவர் கூடி அம்மா தேவர் கூடி இருந்தாலும் இந்திராணியை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாருங்க? யாருக்கு மகளாக பிறந்தீங்க? அன்றொரு நாளையிலே தேவலோகத்தில் தேவாதி தேவர்களும் அசுராதி சேனைகளும் ஒன்று சேர்ந்து தேவ அமிர்தம் கடிந்தார்கள். தேவ அமிர்தம் கடிந்தார்கள். ஆமா. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? கடலில் ஒரு பண்டமாக வைத்து என்னத்த திரும்பி பாக்குற? ஏங்க பசங்க எல்லாம் இங்க முன்புறமா பாத்துட்டு இருந்தாங்க, அந்த பசங்களை பாத்துட்டு இருந்தேன், உங்களை எதுவும் பாக்கல. சொல்லுங்க. கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலையும் ஒரு மத்தாக வைத்து இரவிலே ஒளிதிரக்கூடிய சந்திர பகவானை தூணாக நிறுத்தி ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கீராக பூட்டி தேவர்கள் வாழ்புறமும் அசுராதி சேனைகள் தலைவரமும் நின்று அமிர்தத்தை கடைந்தார்கள். அமிர்தம் கடைந்தார்கள். அமிர்தத்திலே யார் யார் பிறந்தார் தெரியுமா? முதலாவதாக உன்னை போல மூதேவி பிறந்தாள். அப்படியா? என்னை போல? ஆமா. ஓ ரைட். இரண்டாவதாக பிறந்தாள். சரி, பட்டத்து வெள்ளையானை, பாரிஜாத மலர், 32 படி சிம்மாதனம், வேட்ட நாய், வெள்ள குதிரை, பஞ்சாமிர்தம். ஆமா. ஓ பஞ்சாமிர்தம். போய் நக்கு பழனியில நீங்க தான் சொன்னீங்க பஞ்சாமிர்தம். விஞ்சாமிர்தம். விஞ்சாமிர்தம். ஆமா. சரிங்க. சப்த கன்னிமார்கள். 7 பேர். ஆமா. சரி. நடின பெண்கள் 66,000 கன்னி பெண்கள் அந்த அமிர்தத்திலே பிறந்தார்கள். 66,000 கன்னி ஸ்திரீகள் பிறந்தார்கள். ஆமா. சரிங்க. அந்த 66,000 கன்னி பெண்கள்ல இந்த அருங்கலியா சசிதேவி நானும் ஒரு பெண்ணாக ஜனனமானேன். நீங்களும் ஒரு பெண்ணாக பிறந்தீர்கள். ஆமா. அப்படி பெண்ணாக பிறந்திருந்தாலும் உங்களை திருமணம் செய்தாரே உங்களுடைய கணவர். ஆமா. யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? என்னை மாலையிட்ட மன்னவர் யாரே? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? எப்பேற்பட்டவர்?
அப்படி நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீங்க உங்களுடைய கணவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? தேவாதி தேவர்களுக்கெல்லாம் முதன்மை தேவராக விளங்கக்கூடிய அமராவதி பொன்னுலோகம் தேவலோகத்தை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய தேவ கோமான் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர மன்னனையே திருமணம் செய்தேன். தெய்வ கோமனமா? கோமனங்கிறீங்க? என்னப்பா கோமனங்கிறான்? ஓ, தெய்வ கோமான் தேவேந்திர பகவான். தேவேந்திர மன்னனை திருமணம் செஞ்சேன்னு சொல்றீங்க. அவரை திருமணம் செய்து உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது? நான் 3 குழந்தைக்கு தாய் ஆனேன். 3 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டீங்க. யாராருங்க? சந்திரமாலை, சந்திரமாலை, இந்திரசேனன், தெய்வானை. தெய்வானை. உண்மைதான். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிச்சயமாக. உங்களுடைய கணவர் உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. மன்னவர் அழைத்தாரா? புறப்படு போகலாம்.
புனிதமான பொற்பாதத்திற்கு மல்லிகை முல்லை கொங்கிருவாச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி புஷ்பங்களை பறித்து வந்து பன்னீரால் தங்கள் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து அடியேன் வந்தனம் புரிந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறார்கள். என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகிலே என்றும் சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய். தங்களுடைய சித்தமே எனக்கு பாக்கியமாக வேண்டும். இருந்தாலும் என்னை அதி சீக்கிரமாக வரவழைத்தீர்கள் அல்லவா? என்ன காரணம், ஏது விஷயம்? தேவி, இன்றைய தினம் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நேற்றைய தினத்திலே நம்மளுடைய மகள் மந்திரவாளைக்கு திருமணமாகிவிட்டது. அதனால நம்ம தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து போருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அதனால நம்ம தேவரோட சந்திக்கலாமா? ஆகட்டும். அந்த வெள்ளிக்கு வெள்ளிங்கிரிக்கு செல்ல இதே நேரத்தில் வெள்ளிங்கிரியை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் வருவிதம் காண்க.
நானே தான் சுவாமி. ஆமாங்க மாபெரும் தெய்வீக சபை. ஆமா இச்சீட்டு என்பதாக ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த அருமரும் தாய்மார்களும் அன்பார்ந்த ரசிகப்பெரும் மக்களும் ஆமா சுவாமி திரளாக வந்து அமர்ந்திருக்கிறார். எல்லாருமே வந்திருக்கிறாங்க சாமி. எங்களிடம் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.